சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். ஏன் நம்ம நிர்மூலமாக்கப்பட மாட்டோம் என்று இன்னார வரைக்கும் நிர்மூலமாக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழும்பின பொய்யான சாட்சிகள் நிமித்தமாக, நமக்கு விரோதமாய் கூடின கூட்டத்தின் நிமித்தமாக, நமக்கு விரோதமாய் எழும்பின மக்கள் நிமித்தமாக, மாந்திரிகத்தின் நிமித்தமாக நாம் இருந்திருக்கவே முடியாது. இன்னார வரைக்கும் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கர்த்தர், யாக்கோப்பின் புத்திரராகிய நாமும் நிர்மூலமாக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். யாரு நிர்மூலமாக்கப்படுவதில்லைன்னா கவனிக்கலாம். புலம்பலின் புத்தகம் வாசிங்கம்மா 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக இன்ன காரியங்கள் எல்லாம் நடந்தோம். திரும்பி பார்த்தா இவ்வளோ அகல பாதாளமாக இருக்கிற இதெல்லாம் கடந்து வந்ததுக்கு ஆச்சரியமா இருக்குது. காரணம் என்னன்னா, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நினைச்சு பாருங்க, ஊழியத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள் காக்கப்பட்டதுக்கு ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பல காரியம் வேதாந்தத்தில் சொல்லப்படுது. இல்லை, 2 மட்டும் சொல்றேன். ஒன்று, அதிகாலையில் தேடுகிறவருக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். 2வதாக, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தரார். சரி, இதை நம்ம பிற்பாடு பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆண்டவர் 7 பண்டிகை குறித்து கர்த்தர் பேச சொன்னாருன்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம கடைசியாக சொல்லப்பட்ட கூடார பண்டிகை குறித்து தான் நம்ம முதலாவது பார்த்துருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. 7 பண்டிகை. இந்த 7 பண்டிகை குறித்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகை குறித்து கர்த்தர் வரிசைப்படுத்தி மோசேயிடத்தில் பேசினே வரார். தேவ பிள்ளைகளே, யூதருடைய 7 பண்டிகையில் முதலாவது பண்டிகை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது பஸ்கா பண்டிகை. சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஒரு கேள்வி இருக்கலாம், ஐயா, பண்டிகை அந்த நாட்களில் கொண்டாடினாங்களே, ஏன் நம்ம இப்போது கொண்டாடுகிறது இல்லை அப்படின்னா, கொலேசியருக்கு என நிருபம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? கொலேசியருக்கு என நிருபம் 2ஆம் அதிகாரம் 16லேருந்து 17 வாசிங்க. 16லேருந்து 17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இந்த பண்டிகைகள் எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றினபடினால நம்ம இப்போது என்ன பண்ணா பண்டிகை அனுசரிக்க தேவையில்லை. ஆமே, புரியுதுங்களா சொல்றது? அந்த நாட்கள்ல இந்த பண்டிகை 7 பண்டிகை அனுசரித்தாங்க. ஏன் இப்ப அனுசரிக்கப்படலைன்னா 2:16 வாசிங்கம்மா. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணக்காளரும். சரி, கவனிக்கலாம்.
நீங்க ஏன் இவைகளை கொண்டாடல சொல்லி ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த தேவையில்லை. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவே அந்த பண்டிகை நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கின்னு வரேன். இந்த பஸ்கா பண்டிகை உபாகமும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்த பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகைக்கும் எங்க இருக்கிற இஸ்ரவேலரும் தூர தேசத்துக்கு வேலை விஷயமாய் போயிருந்தாலும், பிரயாண விஷயமாய் போயிருந்தாலும், எங்க இருக்கிற யூதர்களும் இந்த 3 பண்டிகை எருசலேமுக்கு கட்டாயமா வர வேண்டும் என்று சொல்லி உபாகமும் 16:16 சொல்றாரு. தேவ பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பாருங்க நமக்காக என்ன பண்ணனா பலியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்கா ஆடு யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, இந்த பஸ்கா பண்டிகை எங்க ஆரம்பமானது என்று சொன்னா ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கின்னு போறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன் 7 பண்டிகையில் முதலாவது பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை. ஏன் இப்போ அனுசரிக்கலைன்னா, இந்த 7 பண்டிகைகளுக்கும் நேலாட்டம் யாருன்னா கிறிஸ்து. அவைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இப்போ பஸ்கா பண்டிகை நாட்கள் ஆடு பலியிடப்படணும். அவருடைய ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி நிலக்கால்களில் பூசணும். பூச தேவையில்ல. காரணம் என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றினார். பஸ்கா ஆடாக அவர் பலியாயிட்டார். அதனால இப்போ அந்த பண்டிகை என்ன பண்ண தேவையில்லை, அனுசரிக்க தேவையில்லை என்று சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பஸ்கா நமக்காக பலியானார் என்று சொல்லி கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த பஸ்கா பண்டிகை எங்க ஆரம்பமானது அப்படின்னா, யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரத்துல 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும்போது இஸ்ரவேலை விடுதலையாக்கும்படியா கர்த்தர் 10 வாதைகளை உண்டு பண்ணுகிறார். 10வது வாதை தலச்சம் பிள்ளை சங்காரத்துக்கு பிற்பாடு எகிப்துல இருந்து இவங்க புறப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த பஸ்கா பண்டிகையை எகிப்துல தான் நம்ம ஆரம்பிக்கிறார். திரும்பவும் சொல்றேன், தேவ பிள்ளைகளை கவனிங்க. தலச்சம்பிள்ளை சங்காரம் ஆகுது, பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறாங்க. இது எங்க துவங்கப்படுது? எகிப்துல தான் இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பமானது. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல்ல தான் குடும்பத்துக்கு தேவையான, தான் குடும்பத்துல ஒரு 10 பேரா 5 பேரா அந்த நாட்கள்ல ஒருத்தருக்கு 7 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க இது போல திரளான பிள்ளைகள் இருந்ததுனால, அதிகமான பிள்ளைகள் இருந்ததுனால தான் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆட்டை நம்ம தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அவருடைய ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் பிடித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23, சங்கீதங்களின் புத்தகம் 51:7 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, இந்த ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் பிடித்து ஒரு விதமான தாவரமாக இருக்கிற யூசோப்பின் கொழுந்த நம்ம எடுத்து இந்த ரத்தத்தை பக்கெட்டில் இருக்கிற அந்த பஸ்கா ஆட்டுடைய ரத்தத்தை தொட்டு எங்கே பூசுவாங்கன்னா நிலக்கால்களில் பூசுவாங்க. அதை பார்க்கிற சங்காரத்துவன் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டான். எந்த வீட்டில் நிலக்கால்களில் அந்த பஸ்கா ஆட்டுடைய ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரத்துவம் போய் அதாவது ஹதம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, முதலாவது காரியம் இது எங்க ஆரம்பமானது? எகிப்துல ஆரம்பமானது. இரண்டாவது தேவ பிள்ளைகளை, என்னாகமும் 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள்னா, இரண்டாவது முறையாக இந்த பஸ்கா எங்க அனுசரிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னாகமும் 9ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதனால் முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். சரி, கவனிக்கலாம். இரண்டாவது முறையாக எங்க அனுசரித்தாங்கன்னு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டதுன்னா, வனாந்திர பிரயாணமாய் புறப்பட்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்க கானானை நோக்கி வருகிற இவங்க சீனாய் மலையின் வனாந்திரத்துல, சீனாய் மலை அருகாம இரண்டாவது முறையாக இந்த பஸ்கா வனபன கொண்டாடினாங்க. மூன்றாவது தேவ பிள்ளைகளை, இந்த பஸ்கா பண்டிகை எப்போது நிறைவேறினது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. அவர் பிடிக்கப்பட்டு
கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்பட்ட உடனே இந்த பஸ்கா பண்டிகை என்னன்னா நிறைவேறினது. அல்லேலூயா. அப்ப கடைசி பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து தான் அனுசரிக்கிறார். அதை அனுசரித்து தான் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சங்கீதம் 113 118 வரைக்கும் இந்த 6 சங்கீதமும் 113, 114, 115, 116, 117, 118 இந்த 6 சங்கீதமும் ரவுண்டா சீஷர்கள் உட்காராங்க. 12 சீஷர்கள் உட்காராங்க. மையத்தில் கிறிஸ்து உட்காருகிறார். உட்கார்ந்து ஒவ்வொரு சங்கீதமாக பாடி 6 ரவுண்டு பாடி கிறிஸ்துவும் அவர்களோடு கூட இந்த சங்கீதத்தை பாடி திருவிருந்தனவனை அனுசரிக்கிறாங்க. இதுதான் கடைசி பஸ்கா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சங்கீதங்களை பாடினார். கடைசியாக ஸ்தோத்திர பாடலை பாடி எங்க புறப்பட்டு போனார்னு இருக்குது, ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ மலை கீழே தான் என்ன இருக்குன்னா கெச்சமன தோட்டம் இருக்குது. 136 சங்கீதம் ஸ்தோத்திர பாடலை பாடி எங்க புறப்பட்டு போறார்னா கெச்சமன தோட்டத்துக்கு புறப்பட்டு போகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, 4வது காரியம், இந்த பஸ்கா பண்டிகை கடைசியா எப்போ அனுசரிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போகிறதுக்கு, அதான் கெச்சமன தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக உட்கார்ந்து என்ன பண்ணாங்கன்னா அனுசரிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, 5வதாக இந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படும் போது எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த பஸ்கா ஆடு எப்படி அடிப்பாங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு 4 நாளைக்கு முன்பதாகவே அந்த ஆட்டை என்ன பண்ணா ஆசாரியம் பரிசோதித்து பார்ப்போம். ஏதாகிலும் ஊனம் இருக்குதா, கண்ணு போயிருதா, காலு போயிருக்குதா, ஏன்னா சொறி சரங்கு இருக்குதான்னு சொல்லி அந்த ஆட்டை பரிசோதித்து பார்த்துட்டு 4 நாளுக்கு 4 நாளாக பரிசோதித்து பார்ப்பாங்க. ஏன்னா கடைசியாக கூட பலி செலுத்தும் முன்பதாக அது கீழே வந்து கையோ காலோ ஊனம் ஆயிடுச்சுன்னா அதை பலி செலுத்த மாட்டாங்க. அது பலி செலுத்துகிற 4 நாள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பரிசோதிச்சுக்கினே இருப்பாங்க. அந்த ஆடு சரியாக 3 மணிக்கு, மாலை 3 மணிக்கு நம்மனா அந்த ஆட்டை அடிப்பாங்க. அதனுடைய ரத்தத்தை ஒரு பக்கெட்டில் என்ன பண்ண பிடித்துக்குவாங்க. அதே போல தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் கூட சரியாக 3 மணிக்கு தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், விட்டார் என்று இருக்கிறது. 4 மணி நேரம் கழித்து தான் கவனிக்கலாம். 4 மணி நேரம் கழித்து சரியாக 7 மணிக்கு அந்த பஸ்கா ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி சுட்டு தான் சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. சுட்டு நெருப்பில் சுட்டு 1 அடி நீளமுள்ள கத்தி வச்சு என்ன பண்ணால் கட் பண்ணி எடுத்து என்ன பண்ணால் சாப்பிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கெச்சமன தோட்டத்தில் பிடிக்க வரும்போது பேதுரு கையில் கத்தி இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, பஸ்காவை அனுசரிக்கும்படியாக வைத்திருந்த கத்தி. அந்த ஆட்டை சுட்டு என்ன பண்ணும், சாப்பிட்டு அதை அப்படியே வச்சிருந்தார் அந்த கத்தியை. அதை இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது மல்குஸ் காதை பேதுரு என்ன பண்ண வெட்டுகிறத பார்க்குறோம். ஆமே. எத்தனை மணிக்கு அடிக்கப்படும்? 3 மணிக்கு அடித்து 4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஆட்டை என்ன பண்ணுவோன்னா சுட்டு என்ன பண்ணா சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. சரி, அப்படியே கவனிச்சிக்கினே வாங்க. கர்த்தருடைய வார்த்தை கவனிச்சுக்குவாங்க. கவனிங்க, இதை எப்படி அனுசரிப்பாங்க என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கின்னு வரேன். புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ண செய்வாங்க. என்ன செய்வாங்க? இந்த புளிப்பில்லாத அப்பம் எதுக்குன்னா, பாவத்துக்கு, புளிப்பு என்பது பாவத்துக்கு அடையாளம். அதனால புளிப்பு இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் இருக்கவே கூடாது. மனைவியானவர் மெல்லிய மாவை எடுத்து அதை புளிப்பில்லாத மாவில் நம்ம பிசைஞ்சு அப்பம் சுடுவாங்க. அப்பம் சுட்டு முடித்த பிற்பாடு கணவர் என்ன பண்ணுவாங்கன்னா கூரையெல்லாம் துடைப்பார். பிள்ளைங்க ஏன்னா மாவுடைய அந்த ஜெலிச்சு அதை சுடும்போது அந்த மாவு அப்படி பறந்து போயிட்டு கூரைகளில் தரைகளில் இருந்து அது புளிப்பு ஏறுமான அந்த மாவு கர்த்தர் மரண அடிப்பார். அந்த புளிப்பு எதுக்கு அடையாளம்? பாவத்துக்கு அடையாளம். அதனால் அப்பம் சுட்ட பிற்பாடு கணவன் என்ன பண்ணுவான்னா தரையெல்லாம் துடைப்பார். மனைவி பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், கணவன் வந்து கூரையை துடைப்பார்.
பிள்ளைகள் வந்து தரைகளை பிள்ளைகள் வந்து ஜன்னல் கதவெல்லாம் துடைப்பாங்க. கடைசியாக மனைவி தான் தரையை என்ன பண்ண துடைப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. கவனிக்கலாம், செரகோட்டா என்கின்ற ஒரு பேஸ்ட்டை செய்வாங்க. இது எதுக்கு அடையாளம்னா, சேர கொழித்து இவங்களுக்கு செங்கல் சுட்டு எகிப்தில் என்ன செய்தாங்க, பித்தோம் ராம்சோஸ் என்கின்ற பட்டணத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அதற்கு அடையாளமாக எதை செய்கிறாங்கன்னா செரகோட்டா. நான் எழுதிய போட்டுறேன், எல்லாரும் பாருங்க. பாருங்க, செரகோட்டா என்கின்ற ஒரு பேஸ்ட் செய்து, அந்த பேஸ்ட்டை செய்து அதோடு கூட எதை கலந்து சாப்பிடுவாங்கன்னா கசப்பு கீரை கலந்து நம்மனா சாப்பிடுவோம். முதல்ல எது அடிக்கப்படுது, ஆடு அடிக்கப்படுது. ரெண்டாவது செரகோட்டா என்ற ஒரு பேஸ்ட்டை செய்வாங்க. அது அப்படியே மண் பேசினா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். எதுக்காக அந்த மண் என்று சொன்னால், எல்லாம் அது எதுக்காக அந்த செரகோட்டா பேஸ்ட்டுன்னு சொன்னால், இவங்க எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, செங்கல் அறுத்தாங்க, பெருமூச்சு விட்டாங்கன்னு இருக்குது. அதுக்கு அடையாளமாக தான் அந்த செரகோட்டா பேஸ்ட்டை அதாவது செஞ்சு எதோடு கூட கலந்து சாப்பிடுவாங்க, கசப்பு கீரையோடு கூட நம்ம கலந்து சாப்பிடுவோம். இந்த கசப்பு கீரை எதுக்கு அடையாளம்னா, இவங்க எகிப்தில் பட்ட உபத்திரவத்தை நினைவு கூறும்படியாக அந்த கசப்பு கீரை. அல்லேலூயா. பாருங்க, இதை செஞ்சுட்டு இதை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா, இடுப்பில் கச்சை கட்டிக்குவாங்க, கையில் தடி வச்சுக்குவாங்க, இடது காலை மடக்கி வலது காலை, இப்போ ஒரு திண்ணையில் உட்காராங்களே வச்சுங்க, இடது காலை மடக்கி வலது காலை கீழே தொங்க விட்டுக்கின்னு கச்சை பெல்ட்டு கட்டின்னு கையில் தடி வச்சுக்கின்னு தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. ஏன் அது போல் சாப்பிடுவாங்கன்னா, பாருங்கள், கச்சை என்பது கவனி, காலில் பாதரட்சை இருக்கும், காலில் என்ன இருக்கும், பாதரட்சையை போட்டுக்குவாங்க. கவனிக்கலாம், தடி எதுக்காகனா பாதுகாப்புக்கு, பாதரட்சை எடுக்குன்னா ஆயத்தத்துக்கு. எப்படி சொல்லுவாங்கன்னா, பார்வோன் துரத்தினா எழுந்து ஓடுவதற்கும் பாதுகாப்புக்கும் தேவையை நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமாக இருக்கணும் என்று நம்ம சொல்லுவாங்க. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இந்த பஸ்கா இருக்குது இல்லையா, இது யார் அனுசரிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் விருத்த சேதனம் உள்ளவன் தான் இந்த பஸ்காவை என்ன பண்ணால் அனுசரிக்கணும். விருத்த சேதனை எதுக்கு அடையாளம்னா, ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் என்ன எடுக்கணும், திருவிருந்தை எடுக்கணும். அப்போது விருத்த சேதனை எதுக்கு அடையாளம், ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். இந்த பஸ்கா எதுக்கு அடையாளம்னா, திருவிருந்துக்கு அடையாளம். எடுத்து சொல்கிறேன் இல்லையா, இது கர்த்தருடைய இந்த அப்பத்தை போயிட்டு இதை வாங்கி பூசிங்க, இது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது. ரசத்தை எடுத்து ஜோமணி திராட்சை ரசத்தை கொடுக்குறோம், இதை வாங்கி பானம் பண்ணுங்க, இது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறேன் இல்லையா. அப்போ இந்த பஸ்கா எதுக்கு அடையாளம்னா, திருவிருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது எது இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கவே கூடாது. நீங்கள் 1 கொரிந்தியர் 5:8 கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் 5:8 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். பாருங்க, இந்த துர்க்குணம், பொல்லாப்பு, வஞ்சனை, திருட்டு இதெல்லாம் புளிப்புன்றார். இதோடு கூட என்ன பண்ணாதீங்க, ஆசரிக்காதீங்க, அதோடு கூட திருவிருந்த அனுசரிக்காதீங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை, அப்பத்தை சுட்டு இரவில் என்ன பண்ண அதை பிடுகிறோம். அப்பம் என்பதற்கு கிரீக்கில் அப்டோஸ்
என்று கொடுக்க, அப்பம் என்று அப்டோஸ் என்று சொன்னால் நொறுக்கப்படுதல்னு அர்த்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே. ஆண்டவர் பெத்லகேமில் எடுக்கப்பட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தான்னு நேற்று குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சிறுவராரன். ஏன் ஏசப்பா பெத்லகேமில் பிறந்தார்? உங்களை தான் கேட்குறேன், வந்தால் தானே கேட்குறேன், சொல்லுங்களேன். ஏன் ஏசப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் போதும். அதான பார்த்தேன், கவனிங்க. ஏன் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார்னா, ஒன்று தீர்க்க தரிசனம், அதுக்கு நான் வரல. 3 காரியம் யூத ரபிக்கள் நம்ம சொல்லுவாங்க. ஒன்று, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். தாவீதுடைய சொந்த பிறந்து வளர்ந்த ஊர் எதுன்னா பெத்லகேம். ஆகவே இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்கிறார்? பெத்லகேமில் பிறக்கிறார். 2வது, தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஏன் பெத்லகேமில் பிறந்தார்னா, நொக்கோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்டுக்கு. இந்த ஆடு பழுதில்லாத ஆடு பஸ்கா பண்டிகை நாட்களில் எங்கேருந்து வரன்னா அதிகமாக பெத்லகேமில் இருந்து வரும். 2வது கவனிக்கலாம், ஆமோஸ் ஆடு மேய்ச்சி நின்றார் பாருங்க. நான் ஒரு தெக்கோவா பட்டணம், அங்கேருந்து கொஞ்சமான ஆடு தான் வரும். ஆனால் அதிகமான ஆடு எந்த இடத்துல இருந்து வரும்னா தேவ பிள்ளைகளை பெத்லகேமில் இருந்து தான் வரும். ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ஆனவர். ஆகவே கவனிக்கலாம். 2வது காரியம், தேவ பிள்ளைகளை, அவர் எங்கே பலியானார்? உட்கார், சேரில் உட்கார். 2வது காரியம், ஏன் அவர் பெத்லகேமில் ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? தாவீதுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட தாவீதுடைய சொந்த ஊர் பெத்லகேம். 2வது, தேவ பிள்ளைகளை, ஏன் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தாருன்னா, அந்த ஆடு, பெத்லகேமில் இருக்கிற ஆடு தான் பஸ்கா பண்டிகை அதிகமாக நம்மனா வரும். அல்லேலூயா. சரி, 3 காரணங்களை நான் சொன்னேன், அதெல்லாம் போய்கிட்டு தான் நேரம் ஆகிடும். சரி, கவனிக்க. அவர் பெத்லகேமில் எடுக்கப்பட்டு யோர்தான் நதியில் ஆஸ்வதிக்கப்பட்டார். கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா ரோபம் கண்டு கிறிஸ்து மேலே இறங்கின உடனே இவர் என்னுடைய நேச குமாரன் என்று பிதானபனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பெத்லகேமில் எடுக்கப்பட்டு யோர்தான் நதியில் ஆஸ்வதிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனா விற்கப்பட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இது எப்போ சாப்பிடுவாங்க? இந்த பஸ்கா ஆடு இரவு 7 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஆகவே தான் அது இரவு ராவிருந்து. இப்போ தான் நம்ம திருவிருந்துன்றோம். அந்த நாட்களில் என்ன விருந்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ராவிருந்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? அல்லேலூயா. சரி, நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் வந்துடுங்க. 1 கொரிந்தியருக்கு நான் திருவிருந்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு போதும். கவனிக்கலாம். 27 கொஞ்சம் வாசிங்கம்மா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போதனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கவனிக்கலாம். திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பதாக 2 நிதானம் வேணும்னு சொல்கிறார். 1, தேவ பிள்ளைகளை கவனிங்க. தேவன் சிலுவை போட்டு இருக்கிற மேலே தேவன், கீழே நாமன்னு போட்டு. இப்போது நிதானிக்கணும். திருவிருந்து ஏனோ தானோ விளையாட்டாக எடுக்கக்கூடாதுங்க. விளையாட்டாக எடுத்தால் என்ன இருக்கும் என்பதை நான் பிற்பாடு சொல்லி இந்த பஸ்கா பண்டிகை நான் முடிச்சுட்டு செய்திக்கு போகலாம். கவனிங்க. தேவனும் நாமும் நல்ல ஐக்கியம் உறவு இருக்குதான்னு பார்க்கணும். சிலர் கர்த்தருக்கு அவங்களுக்கும் முறுமுறுப்பாகவே இருக்கும், கர்த்தருக்கு அவங்களுக்கும் சரியான உறவு இருக்காது. நாமும் கர்த்தரும் அதை சரியான உறவில் இருக்கிறோமா என்று
முதல்ல ஒரு நிதானிப்பு இருக்கணும். ரெண்டாவது நிதானிப்பு இங்கேயும் போகிறேன். இது யூதர்கள், இது புறஜாதி. இந்த சைடு சிலுவைக்கு இந்த பக்கம் புறஜாதி, அந்த பக்கம் யார்? யூதர்கள். அப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் சரியான ஐக்கியம் இருக்குதா, மனஸ்தாபம் இருக்குதா, கோபதாபங்கள் இருக்குதா, சண்டைகள் இருக்குதா என்று சொல்லி நம்மளை நிதானித்து பார்க்கணுங்க. கொரிந்து சபையிலையும் சரி, கலாத்திய சபையிலையும் சரி, எபேசு சபையிலையும் சரி இந்த திருவிருந்துக்கு வருவாங்க. பவுல் அவங்கள பார்த்து சொல்லுவார், உங்களை நிதானிங்கன்னுவார். உங்களுக்கும் தேவனுக்குள்ள சரியான உறவு இருக்குதா, பாவம் இருக்குதான்னு பாருங்கள், அறிக்கை செய்யுங்கன்னுவாங்க. உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள், அறிக்கை செய்யுங்கன்னுவாங்க. பாருங்கள், அதுக்கு பிற்பாடு திருவிருந்து என்ன பண்ண கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கலாம். அபாத்திரமா பங்கெடுத்தா என்ன நடக்கணும்? 30ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், பாருங்க பலவீனர், இங்க பலவீனர்னு இருக்குதுல்ல, ஆவில நித்திரன்னு எழுதிங்க. பலவீனர் அப்படின்னா ஆவில நித்தர். கவனிக்கலாம். ஒரு குழப்பமா இருப்பாங்க தெரியுமா? சிலருக்கு நம்ம ஆலோசனை சொல்லக்கூட முடியாது, நம்மளே குழப்பி விட்டுருவாங்க. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும். அவங்க ஜெபித்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதுன்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும். இது எப்போ இந்த குழப்பம் வந்துடும்னா, அபாத்திரராய் பங்கெடுக்கும் போது. கவனிக்கலாம். சிலர் என்னவா இருக்கிறாங்களா? பலவீனர். கவனிக்கலாம். தேவ பிள்ளைகள் முதல்ல பலவீனமான சொல்லப்பட்டிருக்கு. சரி, கவனிக்கலாம். பிற்பாடு சொல்கிறேன், பலவீனம் அப்புறமா சொல்கிறேன். கவனிங்க. பலவீனம் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன். கவனிங்க. பலவீனம் என்று சொன்னால் ஆத்துமாவில் பலவீனம். என்ன இருக்குது? ஆத்துமாவில் பலவீனம். அது நான் அப்புறமா வரேன், அந்த குழப்பத்துக்கு அப்புறமா வரேன். ஆத்துமாவில் என்னது? பலவீனம். வேதம் வாசிக்கணும்னு நினைப்பாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ஜெபிக்கலான்னு நினைப்பாங்க, ஜெபிக்க முடியாது. இதுதான் பலவீனம். அல்லேலூயா. கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, அபாத்திரமாக ஒருவர் பங்கெடுத்தா சிலர் பலவீனரும். எதில் பலவீனமாக ஆகிடுவாங்கன்னா, ஆத்துமாவில் பலவீனமாக ஆகிடுவாங்க. ஐயா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருவிருந்த இடத்துலேருந்து என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, திருவிருந்துக்கு முன்னாடியே நான் ஆயத்தமாகலை, ஜெபிக்கலை, உபவாசிக்கலைன்றது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அபாத்திரமான காரியத்தில் பங்கெடுத்ததுனால தான் ஆத்துமா ஆரோக்கியமாக இல்லை, பலவீனமாகிடுச்சு. ஆரோக்கியமுள்ள ஆத்துமா எப்போ வேணாலும் ஜெபிக்கும். ஆரோக்கியமுள்ள ஆத்துமா எப்போ வேணாலும் வேதத்தை வாசித்துக்கினே இருக்கும். ஆமென். சரி, இரண்டாவது வாசிக்குமா. வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். வியாதி அப்படின்னா பாருங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனாலும் பலவீனமாய் காணப்படுவாங்க. இதுதான் அபாத்திரமாய் பங்கெடுக்கிற ஒரு காரியம். ஆமென். அப்படி வாசிங்கம்மா. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரை. தேவ பிள்ளைகளே, இங்க நித்திரை என்பது எதனா நினச்சிக்கிற போறீங்க, மறிச்சிட்டாங்கன்னு நினைக்க போறீங்க. நித்திரை என்பது கவனிக்கலாம், குழப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? ஆவில குழப்பமா இருப்பாங்க. நித்திரை என்பது ஆவில குழப்பமா இருப்பாங்க. அவங்களையும் பரலோகம் போவோமா போக மாட்டோமான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஜெபித்ததுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. நம்ம சரியான தரிசனத்தில் தான் போகிறோமா இல்லையா என்ற ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் நின்று நிதானித்து நீங்கள் திருவிருந்து எடுப்பீர்கள்னா கவனிக்கலாம், உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும், சரீரத்தில் பலவீனம் இருக்காது. மூன்றாவது தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆவியில் தெளிவாக இருப்பீங்க. சில இடத்துல போய் ஆலோசனை கேட்டால் நம்மையும் குழப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லும்போது நானே ஒரு சில நேரத்தில் குழம்பி போயிடுறேன். காரணம் என்னென்னா, அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் நம்ம சொல்கிறதையே ஏற்றுக்கிறது கிடையாது. சரி, கவனிக்கலாம். அதனால் தேவ பிள்ளைகளே, திருவிருந்து இப்போ ஏன் அந்த 7 பண்டிகைகளை அனுசரிக்கலைன்னா, இந்த பண்டிகைகளை யார் நிறைவேற்றினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினால இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை,
பண்டிகையை ஆசரிக்க ஆசரிக்க தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பண்டிகை முதலாவது எங்க துவங்கப்படுது? எகிப்து தேசம். எகிப்துல. ரெண்டாவது எங்க அனுசரிக்கிறாங்க? சீனாய் வனாந்தரத்துல நம்ம அனுசரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் ஒரு 5 பண்டிகை குறித்து வருகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். அறிவிப்பு சொல்லிட்டு நான் செய்திக்கு போகிறேன். சரி, கவனிப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் நிர்மூலமாக்கப்படுவதில்லை. ஆமென். சரி, வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும், புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம், நீங்க நிர்மூலமாகுவதில்லை. ஏன் நிர்மூலமாகாம இன்னார வரைக்கும் நம்ம இருக்கிறோன்னா, தேவ பிள்ளைகளை கொஞ்சம் உங்களை திரும்பி பாருங்க. ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, நமக்கு விரோதமாய் கூடின கூட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணவங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கு பதுகு கூழி, அதாவது கண்ணி வச்சவங்க கொஞ்சம் நஞ்சம் பேர் கிடையாது. நம்ம இருக்க மாட்டேன்னு நினச்சவங்க, இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னார வரைக்கும் கர்த்தர் காக்கிறாருன்னா, தேவ பிள்ளைகளே, அதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நிர்மூலமாகிருப்போங்க. ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஒருமுறை நம் பட்சத்துல இராத போது இத்தனை பேர் கூடினாலும் கூட இன்னார வரைக்கும் நான் நிர்மூலமாகாதபடி காக்கப்பட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கிருபைங்க. ஆமாங்க, அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நிர்மூலமாகி இருப்போம். அந்த கிருபை, அதனால கர்த்தருடைய கிருபை எப்போ கிடைக்குன்னா, எப்படி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்னா, பல காரியங்கள் வேதத்தில் இருக்குது. 2 காரியத்தை மாத்திரம் சொல்றேன். அதிகாலையில் தேடுங்க. கவனிங்க, உங்களுக்கு கிருபை வேணும். உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தானங்களாக இருக்கட்டும், எதுவும் நிர்மூலமாகாமல் கர்த்தர் காக்கணும்னா அதுக்கு கிருபை வேணுங்க. அந்த கிருபை வேணும்னா, தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதிகாலையில் ஜெபம் இருக்கணும். அதிகாலை என்பதற்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சூரியனுக்கு முன்பதாக எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் தேவ பிள்ளைகளை, அதிகாலை எழுந்துக்கிறதுக்கு காரணத்தை தேடுறோம். ஏன்னா சொல்லி சமாளிச்சிக்கலான்னு சொல்லி கிருபை கிடைக்காம போயிடுங்க. அதனால் தேவ பிள்ளைகளை, அதிகாலை தேடுவதற்கு, தேட முடியாமல் இருப்பதற்கு காரணங்களை தேடாதீங்க, சொல்லாதீங்க. எனக்கு வேலை ரொம்ப களைப்பாயிடுச்சு, நான் அதிக தூரம் போயிட்டு வந்தேன், கொஞ்ச நெஞ்ச வேலையில் சொந்த பந்தம் வந்துட்டாங்க, ஊர் பிரயாணம் போனேன், வேலை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன், இதெல்லாம் காரணம் காட்டணும்னா கிருபை இருக்காதுங்க. கிருபை இருக்காதுங்க. எது எப்படி இருக்குதோ அதிகாலையில் எழுந்துக்கணும். அதிகாலையில் எழுந்து நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருவீர்கள்னா, தேவ பிள்ளைகளை, அதிகாலையில் தேடுக்கணும். கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 2வது, தாழ்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பேச்சிலையும் சரி, நடக்கிலையும் சரி, உங்கள் இருதயத்தின் நினைவுலையும் சரி, என்ன இருக்குன்னா தாழ்மை இருக்கணும். ஒரு ஊழியக்கார கூட்டம் நடந்ததுங்க, சிறுகொள்தூரில் நடந்தது. ஒருத்தர் 10 நிமிஷம் கூட தேவ செய்தி உட்காரல, பட்டார்னு பேக் எடுத்தார், வெளியே போனார். நான் அவர் செய்திலாம் முடிஞ்சிட்ட பிற்பாடு அவரை வழியில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு 2 நாளைக்கு பிற்பாடு கேட்டேன், ஏன் ஏந்து போயிட்டீங்க? அவர் என்ன பிரசங்கம் பண்ண, எனக்கு தெரியாத பிரசங்கம் பண்ண. நான் சொன்னேன், அவர் என்ன பிரசங்கனா பண்ணிட்டோம், அங்கே அது கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அதை கனம் பண்ண உட்கார்ல ஏந்து வந்துட்டிய, எப்படியா? நான் பண்ணாத பிரசங்கமானார். அங்கே என்ன இல்லை, தாழ்மை இல்லைங்க. உனக்கு தெரிஞ்சிருக்குது, தெரியல, தாழ்மை கற்றுக்கலாம். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்குறாரு. பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு பிசாசு எதிரி இல்லை, கர்த்தரே எதிரியாக இருக்கிறார்.
நல்ல தேவ பிள்ளைகளை, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறான்? கிருபை தருகிறார்னு இருக்குது. ஆக நமக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்கள் நடந்தோம், கர்த்தர் இந்நார வரைக்கும் காத்துக்கின்னு இருக்கிறார்னா அது நம்ம மேலே கர்த்தர் வச்ச கிருபை. ஆமாங்க, ஆண்டவர் நம்ம மேலே வச்ச கிருபை. கொஞ்சம் நெஞ்சம் மாந்திரிகமாக நடந்திருக்குது, கொஞ்சம் நெஞ்சமாக திட்டமாக நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காத்து இருக்கிறார்னா தேவ பிள்ளைய, உன் மேலே என் மேலே கர்த்தர் வச்ச கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடி. பிள்ளைங்க தூரத்தில் இருக்கிறாங்க, சமீபத்தில் இருக்கிறாங்க, இங்கே வேலைக்கு போகிறாங்க, கர்த்தர் பாதுகாக்கணும். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நினைவுபடுத்து, தரிசனத்தை நினைவுபடுத்து, சபையை நினைவுபடுத்து, ஊழியக்காரனை நினைவுபடுத்து, குடும்பத்தை நினைவுபடுத்து. நிர்மூலமாகாதபடி கர்த்தர் பாதுகாப்பு. சரி, இரண்டாவது எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். சரி, இரண்டாவது காரியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை முதலாம் அதிகாரம் 28. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 28 கொஞ்சம் வாசிக்கலாமா? துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுக்குண்டு போவாங்க. கர்த்தரை விட்டு விலகுகிறவங்க நிர்மூலம் ஆவார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகுறவங்க நிர்மூலம் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால கர்த்தரை விட்டு விலக செய்கிற பாவம் நமக்குள்ள வருமானா, எங்கள் கூட ஒருத்தர் வேதாகம கல்லூரியில் படித்தார். அவர் மாரநாதா சபை ஊழியக்காரர், அயனாவரத்தில் இருக்கிற தெலுங்கார் தான் அவர். அவர் ஒரு முறை இதை பேசும்போது எப்படி பேசினார்னா, இன்னும் அந்த வார்த்தை என் இருதயத்திலே இருக்குது. பாஸ்டர், 4 மாடு ஒன்றா இருந்ததுன்னா ஒரு சிங்கத்தால் வேட்டையாடவே முடியாது. அதை தனித்து பிரித்து தான் ஒன்று ஒன்றா சிங்கம் வேட்டையாடும். அதே போல் பிசாசை நம்மளை அழிக்கணும்னு நினச்சிட்டான்னா நம்மளை அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும். பாவத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு நம்மளை என்ன பண்ணுவான்? தனிமைப்படுத்தி தூர அனுப்பி தான் என்ன பண்ணுவோன்னா பிசாசு அச்சிடுவான் அப்படிங்க. அதனால் இன்னார் வரைக்கும் எத்தனையோ பேருடைய ஊழியம் கொடி கட்டி பறந்தாலும் இப்போ இல்லை, நிர்மூலம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா கர்த்தரை விட்டு விலகிறதாங்க காரணம். அது இன்னொரு காரணத்தையும் அவர் சொன்னார், கவனிக்கலாம். இன்னொரு காரணத்தையும் அவர் சொன்னார், டிஜேஸை குறித்து சொன்னார். அவருக்கு அந்த ஊழிய தரிசனம் பாரந்து, அதனால் கண்ணீரோடு இருந்தார், ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் பரவுச்சு. இப்போ அந்த ஊழியம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா அந்த பாரம், அந்த தரிசனம் அவங்க பையனுக்கு இல்லைங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகி போகிற காரியம் நமக்குள்ளே இருக்குமான அதை நம்மளை நிர்மூலமாக்கிடும். அதனால் பாவம் கர்த்தரை விட்டு தூரமாக்கிடும். நம்முடைய தரிசனத்தையும் ரட்சிப்பையும் நம்ம எதிர்காலத்தையும் ஒன்றும் இல்லாமல் எதுவும் ஆக்கிடும், பாவம் ஆக்கிடும். அதனால் கர்த்தரை விட்டு விலகிறவங்கன்னா ஆவாங்களாம், நிர்மூலம் ஆவாங்கன்னு இருக்கு. முதல் காரியம், நீங்கள் நிர்மூலமாகப்படுவதில்லை. எப்போ? ஆண்டுடைய கிருபை இருக்கிற வரைக்கும் உங்களை நிர்மூலம் ஆக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகாலையில் தேடணும், தாழ்மையாக இருக்கணும். எதை குறித்தும் பெருமையான எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாது, பெருமையான பார்வை இருக்கக்கூடாது, பெருமையான நடக்க இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையாக இருக்கணும். சரி, மூன்றாவது காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 6ஆம் வசனமும் யாத்திராகமும் 15:7. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. நான் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டாங்க. அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். பாருங்க அம்மா, தயவுசெய்து நல்லா கவனிங்க. சத்துடைய பட்டணங்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆமாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஒருவன் தேவகுமார் என்ற மதுரையில் இருக்கிறோம். எங்களுக்கு சபைக்கு எங்கள் ஐயா மூலியமாக தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தான் அந்த மனுஷன். பிற்பாடு அந்த மனுஷனை சபைக்கு விரோதமாக எழும்பி சபையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். பாருங்க, நல்லா கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம் அந்த குடும்பம். எப்போவுமே அவங்க வீட்டாண்டி 10 பேர் 15 பேர் அவரை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புமாக காணப்பட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா
எருக்காலம் மாதிரி வீடு இருக்குதுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, சத்துருக்குடைய பட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிர்மூலமாக்குவார்னு இருக்கு. இதே காரியத்தை தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் வீடுகள்னா ஆக்கப்படும், எருக்காலம் ஆக்கப்படும் என்று சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை சத்துரு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு நடங்க. அவன் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிடாதீங்க, அவன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, அவன் கோவப்படுற மாதிரி நீங்கள் கோவப்பட்டாதீங்க. உங்களை கர்த்தருக்குள்ளே மறைச்சி தேவனை வெளிப்படுத்த பாருங்கள், அவன் பட்டணங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குறான். ஆமாங்க, இது சவுலுக்காக இது எப்போ பாடப்பட்டதுன்னா, இந்த 9ஆம் சங்கீதம் அது யுத்தத்துக்கு போகும்போது தான் அது பாரு, அது போனால் நேரம் ஆகிடும். அதனால் சவுல், அகிதோப்பல், பிற்பாடு அப்சலோம் இவங்களெல்லாம் கர்த்தர் நம்மளை நிர்மூலமாக்குனார். அவங்களுடைய பட்டணங்கள்லாம் ஒன்று இல்லாதபடி கர்த்தர் செய்தார். இதுக்கு காரணம் என்னென்னா, சத்துருடைய பட்டணங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிர்மூலமாக்குவார். அதனால் நம்ம யாரோடு நடக்கணும்? கர்த்தரோடு நடக்கணுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன வெளிச்சம் கொடுத்தாரு, அதான் சங்கீதம் 27:1 சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும், அவர் காட்டுற வழியில் தான் நான் நடப்பேன், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் இருக்கணும், உன் சத்துக்குடைய பட்டணங்கள் எருக்காலம் ஆக்கணும், அது நிர்மூலம் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தர் காட்டின வழியில் தான் நடக்கணும். அல்லேலூயா. சரி, 3 காரியங்களை பார்த்தோம். 1, நீங்கள் நிர்மூலமாக்கப்படுவது. அதுக்கு எரேமியா சொல்கிறாரு, அது தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறார். 2வது, கர்த்தரை விட்டு விலகிற ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க? நிர்மூலமாக்கப்படுவாங்கன்னு இருக்குது. அதனால தான் நாளுக்கு நாள் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்ந்ததுனே இருக்கணும். உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கர்த்தர் தருவார். 3வது காரியம், சத்துடைய பட்டணங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? நிர்மூலமாக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் செய்கிறது போல செய்யக்கூடாது. நம்ம கர்த்தரோடு நடக்கணும், அவர் காட்டின வெளிச்சத்தில் நடக்கணும். நடந்து பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா? நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம
வாழ முடியாதையாமே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. திரும்ப சொல்ல, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாமே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. இன்னார வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாதபடி கத்த நீங்க காத்து கொண்டு வரீங்க ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்றாட தேவைகளை சந்திங்க. அப்பமும் தண்ணீரும் குறைபடாத தாங்க ஐயா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, வாகனத்தை ஓட்டுகிற, வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே கூட இருங்க. பள்ளி கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தா நீங்கள் அற்புதம் செய்யுங்க. இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முதுக்கார இருக்கட்டும். பயனடுத்துன்னு பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.